பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் நீண்ட காலம் பத்திரிகை துறையில் பல தலைவர்களை, அரசியல் தலைவர்களை பேட்டி எடுத்திருப்பீங்க. அப்படி எக்ஸ்பிரஸில் நீங்கள் இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸுடன் உங்களுக்கு இருந்த அந்த நட்பு, அந்த பேட்டி, அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு ராமதாஸ் ஏன் விடாப்பிடியோடு தன்னுடைய மகன்கிட்ட நிறுவனர் தலைவருக்கு தான் எல்லா அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாரு? இதற்கு முந்தி அவர் இருக்கும்போது இந்த பேச்சுக்களில் உங்களுக்கு அப்படி புலன்பட்டதா, இல்லை இப்போதான் அப்படி ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி நீங்கள் கருதுறீங்களா? ராமதாஸை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. எப்படின்னா, இப்படி தான் செய்வார், அடுத்தது தான் இதுதான் சொல்லுவார், இதுதான் அடுத்த நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு பலர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அவரோட போக்கு மாறிடும், ஒரு லைன் மாறிடும், இல்லை வேறு புதுசாக ஒரு காயின் நகர்த்தல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்யக்கூடியவர் தான். அதுக்கு ஆழமான காரணங்கள் இருக்கா நமக்கு தெரியாது. அந்த முடிவுகள் ஏன் இப்படி எடுக்கிறாரு, ஏன் மாற்றுறாரு, அவருடைய பொலிட்டிக்கல் லைன் இல்லை ஐடியாலஜி இல்லை ஸ்ட்ராட்டஜி ஏன் எந்த காரணத்துக்காக ஷிஃப்ட் செய்கிறாரு அப்படின்றது தான் அது நம்ம எளிதில் நம்ம சொல்ல முடியாது. மேன் ஆஃப் மெர்க்குரியல் மூட்ஸும்பாங்க, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர். அது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது, எந்த போக்கில் பண்ண முடியாது. இப்போ ஒரு கட்டத்தில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் 2 நாள் பார்த்தா திடீர்னு அதிமுக கூட்டணி அப்படின்னு அறிவிப்பார். அந்த கூட்டணியிலே இருந்தால் கூட அவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு முறை திமுக கூட்டணியில் மதிமுக வைகோ கலைஞர்லாம் சந்தித்து கூட்டணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு கூட அறிவிச்சிட்டாங்க. ஆனால் பின்னால் வைகோ நிலை மாற்றிட்டு அதிமுக கூட்டணியிலே சேர்ந்துட்டார். இல்லை அந்த திமுகலேருந்து கூட்டணியிலேருந்து விலகிட்டார். அந்த கட்டம் வச்சுங்களேன், இந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே மதிமுகவுக்கு இவ்வளோ இடங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. பாமகவும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, இவ்வளோ இடங்கள் அப்படின்னு பாமக ஒதுக்கி முடிச்சுட்டாங்க. ஆனால் மதிமுக அந்த கூட்டணி இல்லைன்னு ஒன்று ராமதாஸ் மதிமுக கொடுக்குற தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஒதுக்கிய தொகுதிகள் 25-27 எங்களை அப்படியே மொத்தமாக கொடுத்துருங்க, ஏன்னா எங்களுக்கு கொடுத்து நீங்கள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு நல்ல நிறைய தொகுதி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் விட அப்படியே அது கேட்டார். அப்போது திமுகவில் மறுபடியும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி மதிமுக ஒதுக்கக்கூடிய இடங்களில் நிறைய இடங்கள் எங்களுக்கு கொடுத்து மற்ற கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்தாங்க. ஸோ அனைவரும் நினச்சிப்பாங்க ராமதாஸ் சந்தோஷமாக தான் இருப்பார். அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு கூடுதல் இடங்கள் பெற்று வெளியே வராரு. அப்போது பத்திரிகையாளர் நாங்கள் அவரை சந்திக்கிறோம். என்ன மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, அவங்களுக்கு நிறைய இடங்கள் கொடுத்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு. எங்களுக்கு அள்ளியும் கொடுக்கல, கிள்ளியும் கொடுக்கலன்ட்டார். இப்போ அந்த காலத்தில் அது ஒரு கோட்டு. இந்த மாதிரி அதாவது இவர் திருப்திப்படுத்த இடங்கள் கூடுதலாக கொடுக்குறாங்க, இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லைன்றது அறிவாலயத்திலேருந்து காம்பவுண்டுகளோடு வெளியே வரல, அங்கேயே சொல்கிறாரு. இது ஒரு மாதிரி அது ஒரு நிகழ்வு. இன்னொரு முறை 94 வைகோ தனி கட்சி ஆரம்பிக்கிறார். மதிமுக ஆரம்பித்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வைகோ ராமதாஸ் பல முறை சந்தித்து அவர் 96 தேர்தலில் கூட்டணிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. வேறு சில கட்சிகளோடும் பேசிகிட்டு இருக்காங்க, சிபிஎம் சிபிஐ பேசிகிட்டு இருக்காங்க. வாய்ப்பாடி ராமமூர்த்தி கூட ஒரு தனி அணியாக இருந்தார். இவங்களாம் கூட செய்யலாம், ஒரு பலமான கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர் ஒரு நாள் ராமதாஸ் மதிமுக தலைவர் வைகோ மேலே கடுமையாக ஒரு விமர்சனம். வைகோ திரு கருணாநிதியோட இன்னொரு ஜெராக்ஸ் அப்படின்னாரு. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன் எல்லாம். அவர் கடுமையாக தாக்கி அறிக்கை விட்டார். இப்போ அந்த கூட்டணி அது முறிஞ்சி அதுக்கு பிறகு மதிமுக சிபிஎம் கூட்டணி வச்சாங்க. பாமகவும் வாய்ப்பாடு ராமமூர்த்தி ஒரு தனி கூட்டணி மாதிரி வச்சாங்க. இவங்க அந்த 3வது அணின்னு ஒரு பலமாக உருவானது அது அதோட போயிடுச்சு. ஏன்னா மதிமுக தனி அணி சிபிஎம்மோடு நின்னாங்க. 96 எலெக்ஷன் ஒரு வேறு விதமாக வந்திருக்கும். ஆனால் திரு ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் வெளியே டிஎம்சி ஃபார்ம் பண்ணி திமுக சேர்ந்து இப்போது ராமதாஸுடைய கணக்கு வைகோட கணக்கு எல்லாம் எதுவுமே செல்லாதபடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பலமான ஒரு 3வது அணி உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. வைகோ, ராமதாஸ், சிபிஎம், சிபிஐ, வாய்ப்பாடு ராமமூர்த்தி இவெல்லாம் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் 96 எலெக்ஷன் முன்னால் இப்படி நடந்தது. 2001 தேர்தலுக்கு முன்னால் இன்னொரு திருப்பு முனை என்னன்னு சொன்னால், அதிமுக ஒரு பக்கம் பாமகோட பேசிகிட்டு இருக்காங்க. திரு மூப்பனார்கிட்டம் அவர்கிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ், அவர் காங்கிரஸ் சார்பாகவும் பேசிகிட்டு இருக்காரு. சிபிஐ சிபிஎம் அந்த கூட்டணியில் வருவதாக இருக்குது. ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான டிஸ்கஷன் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் அதிமுக போயஸ் கார்டனில் ராமதாஸ் ஜெயலலிதா சந்திக்கிறார். சந்தித்து முடிக்கும்போது வெளியே வராரு. ஒன்றும் ஏடிஎம்கேல ஒன்றும் அறிக்கை எதுவும் கொடுக்கல. ராமதாஸ் இந்த கேட் விட்டு வெளியே வந்தோடனே அவர் போய் கேட்டோம், என்ன டிஸ்கஷன், என்ன உடன்பாடுன்னு. அப்போது ஒரு காகிதத்தை நீட்டினார். அதாவது அதுவரை பிக்சர் இல்லாதது, புதுச்சேரியில் பாமக ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படும், அதிமுக ஆதரவு. புதுச்சேரியில் அவங்க கூட்டணிக்கு 20 இடங்கள், கிட்டத்தட்ட பாமக 10 இடங்கள் என்பது அதிமுக. அதாவது அடுத்த ஆட்சி பாமக முதல்வராக வரணுன்றது
இது அறிவிச்சுட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக ஏடிஎம்கேல அதை வெளியே சொல்ல விரும்பல, ஏன்னா மற்ற கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் உடன்பாடு காமிச்சிட்டாரு, வெயிட்டிங் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு பெரிய கிரைசிஸ் ஆச்சு. தமிழ்நாடுல காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் தான் இந்த கூட்டணின்றது இப்போ கிட்டத்தட்ட முறிவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த காங்கிரஸ் பொறுத்தவரை புதுச்சேரியில் அவங்க ஆட்சி நடக்குது. இப்போ அது எதிராக பாமக அதிமுக ஒரு கூட்டணின்னு சொன்னால் இவங்க எப்படி அந்த கூட்டணியோட இருக்க முடியும்? தமிழ்நாடு பாண்டிச்சேரிலாம் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது இங்கே கண்டிப்பாக முறிவு ஏற்பட்டுரும். இந்த கூட்டணி இதெல்லாம் உடஞ்சி போச்சு அந்தளவுக்கு பண்ணார். ஆனால் பிறகு மூப்பனார் அவர்கள் வேறொரு சாத்திரியமாக வேறொரு ஃபார்முலா உருவாக்கி புதுச்சேரி வேறு தமிழ்நாடு வேறேன்னு சொல்லி அது ஒரு தனி மாநிலம், தமிழ்நாடு தனி மாநிலம், அந்த தமிழ்நாடு மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லி அதையும் மீறி தமிழ்நாட்டுக்காக ஒரு அலையன்ஸு காங்கிரஸ், டிஎம்சி, ஏடிஎம்கே, சிபிஐ, சிபிஎம், இப்போ பாமகவும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு மாதிரி சும்மா முடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் திடீர்னு அந்த நேரத்தில் 2001 யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை புதுச்சேரியில் ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேட தனியாக பேசி ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவர் எவ்வளோ தொகுதிகள்லாம் முடிச்சுட்டு பண்ணிட்டார். இந்த மாதிரி கூகுளிலாம் அவர் பலர் போடுவார். அவர் ராமதாஸ் யாருமே கணிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அதிமுகவோட பேசி முடிவாகவும் நினைப்போம். ஆனால் திமுக அலையன்ஸு இப்போது அந்த மாதிரி நடந்து 2011 அதிமுகவும் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் திமுக தான் அலையன்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த மாறி மாறி சுச்சுவேஷனில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ஏதாவது செய்வார். அதுக்கான காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணங்கள்? சில பேர் அவங்கவுங்க யுகத்தின் அடிப்படையில் எல்லாம் காரணங்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் மூடுக்கு ஏற்ற மாதிரி அவர் மனநிலை மாறுதா, இல்லை பேச்சுவார்த்தையின் போது ஏதாவது கசப்பான சம்பவம் நடந்து அதனால் முறித்து கொண்டு வேறு கட்சிக்கு போகிறாரா, இதெல்லாம் நம்ம யூகிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஹைலி டெம்பரமெண்டல் பர்சன். பத்திரிகையாளர்கள் அவர்களும் சில நேரத்தில் காரசாரமாக நடக்கும். ஒரு போராட்டம் போது மரம்லாம் நிறையா வெட்டினாங்க. அப்போது சில பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, அவர் மீது கொஞ்சம் காட்டுமாலாம் பதில் சொன்னார். சில இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சு ஒரு கூட்டத்தில் பதில் சொல்கிறாரு, மரம் வச்சவங்க நாங்கள் தான், நாங்களே வெட்டுவோம், அது நீங்கள் யார் கேட்குறதுக்குன்ற மாதிரி ஒரு பதில் அங்கே கொடுத்தாரு. அதனால் ஒரு காரசாரமாக பேசக்கூடியவர். அதனால் சில முறிவும் ஏற்பட்டிருக்கு. இது போல் பல உதாரணங்கள். அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை, மற்ற நேரங்களில் அறிக்கைகள், அதே போல் ரஜினிகாந்த் அவர் மீது அவர் கண்ட கோபம். ஏன்னா அவங்க கட்சி ஆர்மிக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும்போது இளைஞர்கள், குறிப்பாக வன்னியர் சமூகத்தில் இருக்கிற வட தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் பலர் ரஜினி பின்னால் போகக்கூடுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால ரஜினி மேலே ஒரு தாக்கம். அவர் சிகரெட் பிடிக்கிறதும் இளைஞர்களுக்கு தவறான படி சொல்கிறாரு அப்படின்னு ரஜினிகாந்த் மேலே ஒரு கடுமையான அறிக்கை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 2004 பாராளுமன்ற தேர்தல் போது அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கிறாங்க. ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் ரஜினி ப்ரெஸ் மீட். அதில் என்ன சொல்வார், அத்வானி பிரதமராக வரணும், அவர் எல்லா தகுதியெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்லி அதுக்கு என்னுடைய முழு ஆதரவுலாம் சொன்னார். அப்போ சில பேர் கேட்டாங்க, அப்போ அதிமுக பொறுத்தவங்க உங்களுடைய என்ன, அவங்களும் இந்த கூட்டணியில் இருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் அவர் சொல்லலை. திரு வாஜ்பாய் பிரதமர் வரணும், அதுக்கு இந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேணும் அவர் சொன்னார். அது லாஸ்ட் போர்ஷனில் என்ன சொன்னார், பாமக எங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க, பல இடத்துல மோதல்லாம் கூட வருது, பாமக அந்த கூட்டணியில் இருக்குது, பாமக போட்டியிடும் தொகுதியில் எங்கள் ரசிகர்கள் மன்றங்க அவருக்கு எதிராக வேலை செய்வாங்க. அந்த 5 தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியில் மட்டும் எங்களுடைய ரசிகர்கள் மன்றம் அவருக்கு எதிராக பாமக கேண்டிடேட்டுக்கு எதிராக வேலை செய்யும், மற்ற இடங்களில் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு ரஜினி எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ரஜினி அவ்வளோ தூரத்துக்கு யூஸ்வலாக போக மாட்டார். இன்ஃபேக்ட் ரசிகர் மன்றமே நேரடி அரசியலில் வரக்கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு மெசேஜ் கொடுப்பார், இன்னார் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் நேரடி அரசியலில் அவர் ரசிகர் மன்றத்தை எம்ப்ளாய் பண்ண அதுவே ஃபஸ்ட் டைம் பாமகக்கு எதிராக. ஆனால் அவ்வளோ மீறி பாமக அந்த இடம் ஜெயிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அவரோட வாய்ஸ் பலிக்கலை அப்படின்றது அது வேறு கணக்கு. ஆனால் அந்த அளவுக்கு பாமக அந்த தடவை தான் அவருடைய வாய்ஸ் மிஸ் ஆன கால்குலேஷனும் அதுதான் இல்லை, மிஸ் ஆன கால்குலேஷன். பாமக ரஜினி அந்த அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்த்தாங்க. அவருடைய விமர்சனங்கள் காரசாரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அறிக்கைங்கனால சில பேர் அதிகமாக பாதிக்கப்பட்டு அஃபெண்ட் ஆகி வேறு நிலைக்கிற அந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது. அதே போல் வாய்ப்பாடி ராமமூர்த்தி அவருக்கு நெருக்கமாக இருந்தால் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவோடு பேசி இவங்க பிற இடங்களில் திவாரி காங்கிரஸ்னு ஒன்று, ராஜீவ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு, அது மூலமாக அவர் தேர்தல் நிற்கிறாரு. சில இடங்கள் திமுக கேட்டுப்படுறாங்க. அதில் ஒரு இடம் அவர் அதுலேருந்து பாமக கொடுக்குறதா, அதை பாமக ஏற்கனவே மற்ற தொகுதிகள் திமுக கொடுக்குது. அது தவிர இவர் பெரும் இடங்களில் ஒரு இடம் ஒன்றும் பாமக கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இவர் அந்த ஒரு இடம் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு வாய்ப்பாடிக்கிட்ட. இல்லை அது எங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த நெருங்கிய நண்பர்களிடையே கடும் வாக்குவாதம் அந்த தேர்தலில். 2 பேருமே உங்களுக்கு தெரியும், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்படி சேர்ந்து தான் இந்த முடிவெடுத்து திமுக அலையன்ஸுக்கு வராங்க. வாய்ப்பாடி ராமமூர்த்தி ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க, பாமக வர்றதுக்கு பேச்சுவார்த்தைக்கான முக்கியமான காரணம். ஆனால் அந்த நண்பர்களுக்கிடையே ஒரு பகை வந்தது, ரொம்ப ஆச்சரியமானது. பகிரங்கமாக குற்றச்சாட்டுலாம் வச்சார். அது ஒரு சம்பவம். இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்டயே ஒரு சண்டையோ ஒரு விவகாரம் வரும்போது ராமதாஸ் எவ்வளோ அன்பிரடிக்டபிள்ன்றது
அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அன்புமணி இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது அதுக்கான பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற வயதாகி விட்டதுன்னு சொன்னீங்க. இப்போ வயதாகி விட்டதுனால எந்த தலைவர் அவங்க இடத்த தன் பிள்ளை அரசியல் வந்தால் கூட முழுதாக அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது எனக்கு பிறகு இவர் தான் அதிமுக காலம் நெருங்கிருக்கு இன்னாருன்னு வெளிப்படையாக சொன்னாங்களா? எம்ஜிஆரே நோய்வாய்ப்பட்டு தான் அமெரிக்காலும் திரும்பி வந்தார். நிறைய டைம் இருந்தவர். 84 முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கு முன்னால் போய் சந்திக்கிறாங்க. தேர்தல் நடக்குது. அவர் திரும்பி அமெரிக்காவிலேருந்து வராரு. இன்னும் 1.5 வருஷம் அவர் வந்து 2.5 வருஷம் ஆட்சி புரிகிறாரு. நிறைய டைம் இருந்தது அவருக்கு. என்னுடைய அடுத்த வாரிசு இவர் தான் அறிவிச்சிருக்கலாமே, கட்சியை தயார் பண்ணியிருக்கலாமே. எல்லாரும் அவர் இருக்கும்போதே அறிவிச்சிருந்தா ஏற்றுப்பாங்க. அவர் மறைவுக்கு பிறகு கட்சி 3 நாளாக உடையுது. அதை அவர் யோசிக்கலையா? நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு பின்னால் கட்சி உடையலாம். ஆனால் அப்போவே நான் அவ்வளோ ஜெயலலிதா அந்த பக்கம், ஆரம்பி காளிமுத்து அந்த பக்கம், அவங்களாம் வந்து ஏற்கனவே பிரச்சனை நடக்குதுன்னு அவர் தெரியும். இப்போ ஏன் அறிவிக்கலை? செய்திருக்கலாமே. கலைஞர் கூட ஸ்டாலினுக்கு முழு பவர் கொடுத்து கொண்டு வந்ததே ஒரு 2-3 வருஷம் தள்ளி போட்டால் தான் சொல்லணும். ஸ்டாலினே ஒரு கட்டத்தில் வருத்தப்பட்டார் தான் சொல்கிறாங்க. முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் பொறுப்பு கொடுத்துட்டாரு, அந்த மாதிரி நீ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கோவப்பட்டது. சில நாள் அவர் பார்க்காம கூட இருந்தாங்க சொல்கிறாங்க. அப்படி இப்படியா வெளியில் சொல்லலை. ஆனால் ஸ்டாலினுக்கு அது ஒரு மன வருத்தம் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போது யார் அந்த செய்ய வேண்டிய நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு தயார் பண்ணி, இல்லை கட்சியில் அடுத்த வருபவர்களை தயார் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சவங்களாம் ரொம்ப கம்மி. ஒருவேளை இது ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்காக இருக்கலாம். வயதானால் கூட அந்த பழக்கத்தோடு நம்ம இருக்கணும், அந்த செல்வாக்கோடு இருக்கணும், அந்த மதிப்போடு இருக்கணும், அந்த பவரோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறையுதா? கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அன்புமணியோடு பேசிட்டு போயிடுறாங்க. இவர்கிட்ட வருதில்லை. முன்ன திமுக 2 இவர்கிட்ட வருவாங்க. இப்போது ஒரு 4-5 வருடங்களாக தேசிய தலைவர் மற்றும் அன்புமணியே பேசிட்டு போயிடுறாரு. முடிவு அறிவிக்கிறாரு. அதனால் இவர் கொஞ்சம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாரா? ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணி நேரத்தில் பல நெகோசியேஷன் நடக்குது. அதில் இந்த கிவ் அண்ட் டேக், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருக்கும். அதுலேயும் இன்வால்மெண்ட் இல்லைன்னா அவருக்கு அதனால் ஒரு மன வருத்தமா அது நமக்கு தெரியாது. ஸோ பவர்ன்றது விரும்பி செய்கிறாருன்னா பொதுவாக எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா, மகனாக இருந்தால் கூட அந்த பவர் தன்னிடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மற்ற தலைவர்கள் எப்படி ராமதாஸை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபராக இருக்கிறாரோ அதுபோன்று தான் அன்புமணிக்கும் ராமதாஸ் அப்படி தான் தெரிகிறாரா? அப்படி தான் தெரிகிறார். இதுக்கான காரணம் என்னன்னு அவருக்கே தெரியல. ஏன்னா அவர் வந்து பிரசிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவரும் செயல்பட்டு இருக்காரு. பல்வேறு மாநாடுகள் போட்டாங்க, தேர்தலில் சந்திக்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. இப்போ திடீர்னு அவன் மேலே ஏன் இந்த பிரச்சனை வரணும்? இப்போது கூட்டணி எடுத்த முடிவுகள் தேர்தல் தோல்விகள்னால் ராமதாஸ் ஏன் அது காரணம் தான். எல்லா தேர்தலுமா வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையே. சொல்லப்போனால் பலமான கூட்டணி தான் திமுக 2011 காங்கிரஸும் இருக்குது. திமுக காங்கிரஸ் பலமான கூட்டணி தான். ஆனால் அதிக இடம் ஜெயிக்கலை. அதுமாரி 2004 ஜெயிச்சாங்க. ரைட்டு. இவங்க 2009 அதிமுக கூட்டணியில் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. மதிமுக, பாமக, சிபிஐ, சிபிஎம், அதிமுக பெரிய பலமான கூட்டணி தான் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஆனால் அதிக இடங்கள் வெல்ல முடியலையே. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017க்கு பிறகு பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாஜக எங்கே எதிர்த்தாங்க? 2017க்கு பிறகு சென்ட்ரல் லீடர்ஸ் பிஜேபி வரும்போது 2019 பாஜக கூட்டணி தான் பாமக இருக்குது. அப்போ இது எந்த எதிர்ப்பு கருத்தும் தெரிவிச்சதா தெரியல இல்லையா? உங்களுக்கு 2006 தனியாக நின்னாங்க. ஓகே, கட்சி ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததா தான் சொல்லப்படுது. அன்புமணியே முதல்வராக வரணுன்ட்டு இவரும் கேம்பெயின் பண்ணார், எல்லாம் பிரச்சாரம் பண்ணார். அந்த முடிவு தப்பா? சேர்ந்து எடுத்த முடிவு தானே. 2021 அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. 2024 தான் அந்த கூட்டணி பாஜக ஒரு பக்கம், அதிமுக ரெண்டாவது பிரியும் போது ஏதாவது ஒரு பக்கம் நின்னாகணும். இப்போ அதிமுக பாஜக சேர்ந்து தான் அந்த கூட்டணி இருக்காங்க. ரெண்டாவது பிரியும் போது ஏதாவது ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஒரு முடிவெடுத்து பிஜேபி போகிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் மோசம்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ், அதிக டிஃப்ரென்ஸ் இல்லை. நேரம் தான் தோத்தாங்க. ரைட்டு. அதனால் தோல்விக்கான காரணம் அதுதானா சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி இருந்தும் தோல்வி பெற்றிருக்காங்க. அதனால் அதுக்காக இவர் காரணம்னு சொல்லி ஒரு முடிவுன்றது அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கூட்டணி அவரே உருவாக்கியிருக்காரு, அதில் தோல்வியும் பெற்றிருக்காங்க. அதனால் அது காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டெசிஷன் மேக்கிங், அந்த பவர், ஃபைனல் அத்தாரிட்டி தான் தான் இருக்கணும்னு விரும்புகிறாருன்னு தான் தெரியுது. அதாவது என்ன பேசினாலும் சரி, கூட்டணி என்ன பேசினாலும் சரி, அந்த இறுதி முடிவு தன்னுடைய முடிவாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஒன்று தான் இந்த என்டையர் பிரச்சனையில் நீங்கள் பார்க்கும்போது அதுதான் அவருக்கு வந்து உறுத்துது. அந்த ஃபைனல் டெசிஷன் என்னதான் இருக்கணும். அந்த ஃபைனல் டெசிஷன் என்னதுன்னு சொல்லும்போது வேணும்னா சென்ற தேர்தலில் அன்புமணி மாறி இருக்கலாம், அது நடக்கலாம். ஒரு கூட்டணி டிஸ்கஷன் நடக்கும்போது இந்த கட்சியோட போகலாமா அந்த கட்சியோட போகலாமான்னு பாமக பல கட்சி கூட பேசிட்டு தான் இருக்குது. அதிமுகவும் பேசிட்டு இருக்காங்க, திமுகவும் பேசிட்டு இருக்காங்க. இறுதியில் வேற ஒரு முடிவு எடுத்து போகிறாங்க. அந்த முடிவு தப்பாகவும் போயிருக்கு. அதுக்கு நீங்கள் அன்புமணியை தனியாக ப்ளேம் பண்ணி ஒரு லாபம் இல்லை. அந்த முடிவுகள்லாம் அவரும் காரணம் தான். ஸோ வேறு என்ன காரணம்னு சொன்னால் அந்த இறுதி முடிவு
என்னதான் இருக்கணும், அது அன்புமணி ஏற்றுக்கணும். அவர் ஏற்றுக்க தயார்னா மற்றெல்லாம் ஒருவேளை ஏற்றுக்க தயாராக இருக்கலாம். ஒருவேளை என்ன காம்ப்ரமைஸ் வரலான்னு நமக்கு தெரியல. தலைவராக இருந்தால் கூட நான் சொல்கிறது தான் கூட்டணி பொறுத்தவரை ஃபைனல் அப்படின்னு அன்புமணி ஒத்துக்கணும்னு நினைக்கிறாரு இதுக்கு. ஆனால் அன்புமணி அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இவர் தப்பான முடிவு எடுத்து நம்ம தலையில் கட்டினாங்கன்னா, பொருந்தாத அலையன்ஸ் நமக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னா நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது? அதுக்கான காரணங்கள் என்ன? டிஃப்ரென்சஸ் என்ன? ஏடிஎம்கேவோட சில டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னு டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், இல்லை வேறு கால்குலேஷன் இருக்கலாம், அல்லது என்டிஏ கூட போனால் நாளைக்கு ஒரு கால் இவரோ சோமியாவோ எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அப்போது மத்திய அமைச்சரவையில் சேரலாம். அது அவரோட இலக்காக இருக்கலாம். அட்லீஸ்ட் ஸ்டேட்டில் தான் பவர் வரல, சென்டர்லையாவது ஒரு பாஜகவும் அஷ்யூர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எம்பிஆராக வந்தாங்கன்னா ஒரு எம்பி கன்சிடரேஷனில் நாங்கள் அட்லீஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஏதோ கொடுப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை வந்து டோட்டலாக தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே மாநிலத்தில் இப்போது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இப்போ ராமதாஸ் சொல்லி அதிமுக ஒத்துக்கிட்டு கூட்டணி ஆட்சின்னு அறிவிக்க போகிறாங்களா? டவுட்ஃபுல் தான். இப்போ அவர் முடிவே அவர் கையில் கொடுத்துட்றாங்க. நான் தான் இறுதி முடிவு எடுக்கணுன்றாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ். அந்த கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒத்துக்குதா? இப்போ ஒத்துக்கலைன்னா நம்ம ஏன் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அன்புமணி நினைக்கலாம். ஸோ அது ஒரு பார்கெனிங் பாயிண்ட்டாக வைக்கலாம்ல. இப்போ கூட்டணிக்கு அதிமுக பேச வராங்க, கூட்டணி அமைச்சர் அமைச்சு எங்கள் பாமகவில் அதில் மந்திரிகளை சேர்த்துங்க அப்படின்னு உங்களோட டிமாண்டாக இருக்கலாம். எதுக்கு முன்கூட்டியே நம்ம அவங்களுக்கு ஆதரவு சொல்லணும் தேவையில்லை, ஒரு பார்கெனிங்காக வச்சுருக்கலாம். அந்த முடிவை ராமதாஸ் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சார்னா பிரச்சனை இல்லை. தேர்தல் வரும்போது கூட்டணி மாறி மாறி பண்ணுறது தான் அவர் இமேஜ் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அடிக்கடி மாற்றுறாங்க எல்லாரும். அவர் சொல்கிறார் எல்லாரும் தான் கட்சி மாறி இருக்காங்க, நிரந்தரமாக ஒரே கட்சியில் இருந்தவங்க கிட்ட காட்டு, ஒரே கூட்டணியில் இருந்தவங்க கிட்ட காட்டு, ஏன் என்ன மட்டும் குறை சொல்கிறீங்க? அது ஒரு இடத்துக்கு நியாயம்தான். என்ன மட்டும் குறி வைக்கிறீங்களே? அதிமுக ஒரே கூட்டணியாக வச்சுருக்கு, திமுக ஒரே கூட்டணியாக வச்சுருக்கு. அந்த கூட்டணி கட்சிகள் மாறி மாறி வேறு கூட்டணிக்கு போகலையா, வேறு கூட்டணி கட்சிகள் சேர்த்துக்கலையா, நீக்கலையா, இதெல்லாம் அவர் கேட்குறாரு. அந்த கோவம் நியாயமானது தான். என்ன ஒரே ஒரு தவறு என்ன செய்கிறாங்கன்னா, கடைசி நேரத்தில் அதை செய்கிறாங்க. அவர் நிலையை வந்து 3-4 மாதத்துக்கு முன்னால் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்து இந்த கூட்டணி நாங்கள் இல்லை, வேறு கூட்டணியில் சேர்றது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னால் செஞ்சாங்கன்னா இந்த குற்றச்சாட்டு வராது. வேறு காரணங்களுக்காக கடைசி நிமிஷத்தில் மாற்றுறாருன்றது அந்த குற்றச்சாட்டுக்கு மேலே வர. அதுலேருந்து அவங்க முன்கூட்டியே அரசியல் ரீதியாக ஒரு மாநாடு போட்டு அடுத்த தேர்தலில் 4 மாதத்துக்கு முன்னால் முடிவு எடுப்போம்னு சொல்லி அது அப்படி எடுத்துகிட்டு போகணும். 2 பேரோடையும் பேசிட்டு கடைசி நேரத்தில் ஒருத்தரோடு போய் சைன் பண்ணுறதுன்றது அங்கே தான் மற்றவங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் வராதபடி அவர் செய்யணும். நன்றி சார். மற்ற சந்திப்போம்.